டிவிக்கே ஃபெயில்ஸ். தற்கூரி ஆட்சி தமிழ்நாடே சாட்சி. வாய தொறங்க விஜய்ன்னா எவ்வளோ நாள் தான் அமைதியாவே இருக்க போறீங்க? ஆதவ் அர்ஜுனா தான் முதல்வரா? இல்ல விஜய் அவர்கள் தான் முதல்வரா? ஏன்னா டிவிக்கேல நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள பார்க்கும்போது, யாரு முதல்வர் அப்டின்னே தெரியல. எத்தன நாள் தான் விஜய் அவர்கள் வந்து பிரஸ்ஸ பார்த்து பயப்பட போறாரு? இந்த 1 மாசத்துல மட்டும் இவ்ளோ கிரைம் ரேட் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் யாரு? அப்டின்ற மாரியான நெறைய விஷயங்கள் டிவிக்கே அரசு எப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ, கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்து 1 மாசம் முடிஞ்சு 2வது மாசம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து அவ்ளோ விமர்சனங்கள். இதுக்கு காரணம் அந்த கட்சிக்காரங்க, இதுக்கு காரணம் டிஎம்கே, இதுக்கு காரணம் பிஜேபி அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்க டீமோட ஐடி விங் கூட அதுக்கான செயல்கள்லாம் செய்யலாம். பட் இருந்தாலும் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் டிவிக்கே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து தவறாக இருக்கு அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். லைக் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து லைக் இந்த எலக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து அவருக்கு நெறைய சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள் நம்மளோட பேஜ்லயே நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். நெறைய பேசியிருந்தோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அவர் எடுத்த ஒரு சில மூவ்லாம் பார்த்துட்டு, ஆஹா! நல்லா இருக்கே. இதே மாரி போச்சுன்னா, தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனா சமீபத்தில ரீசென்ட்லி மெயினா இந்த மாசம் நடந்த ஒரு சில விஷயங்கள பார்க்கும்போது, என்னது இது? இன்னும் எவ்வளோ நாள் தான் அமைதிய காக்க போறாரு? எதனால இப்படி பண்றாரு? அப்படின்ற மாரியான நெறைய கேள்வி பெர்சனலா எனக்குள்ள எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். லைக் பாசிட்டிவ் ஒரு பக்கம் டிவிகேவ சுத்தி இருந்தாலும், அதே சமயத்துல நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயமும் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லியாகலாம். அந்த என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள என்னோட பார்வையில நான் பார்த்திருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். உடனே டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டியா? பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டியா? அப்படின்ற மாரி கூட நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க. இல்லங்க. அவ்வளலாம் வொர்த் இல்ல. அவங்க கிட்ட காச வாங்கிட்டு வந்து இங்க பேசணும், இங்க வந்து கூவணும் அப்டின்ற அளவுக்குலாம் வொர்த்தே கிடையாது. ஒரு ஹானஸ்ட்டா, ஒரு காமன் மேனா, ஒரு மீடியா பெர்சனா பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே தவறாக இருந்துச்சு. ஸோ மனசுக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். மேபி இந்த ஒரு வீடியோ யாருக்கிட்டயாச்சும் போய் சேர்ந்து அவங்க பார்த்தாங்கன்னா, ஏதாச்சும் மாற்றம் நடந்தா சந்தோஷம் தானே! அப்டின்ற நோக்கத்தோட மட்டும் தான் இந்த வீடியோவ பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வரப்போது. இந்த பிறந்த நாளுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குதா? இல்ல தெரியாம இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குதா? அப்படின்னு தெரியல. லைக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருந்தேன். லைக் ஸ்கூல்ல ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல நேஷனல் ஆந்தம்க்கு பதிலா "ஆளப் போறான் தமிழன்" அந்த பாட்டு ப்ளே பண்ணிட்டு, இது யார் பாட்டு தெரியுமா? இதுதான் வந்து முதல்வர் விஜய் அவர்களோட பாட்டு அப்படின்ற மாரி ஸ்கூல் பசங்க கிட்ட சொல்லி தராங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. லைக் இது வந்து ஜஸ்ட் போற போக்குல ஒரு ஃபீட்ல படிச்சிருந்தேன். இது உண்மையா பொய்யான்னு தெரியல. சப்போஸ் இது மட்டும் உண்மையா இருந்தா, வாட் இஸ் திஸ்? இது கரெக்ட்டான ஒரு விஷயமா? ஸ்கூல் பசங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி மேபி இது பொய்யா கூட இருக்கலாம். ஸோ அதனால இத நம்ம விட்டுறலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து என் கண்ல பார்த்தேன். இத கண்டிப்பா பார்த்ததும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்ற மாரி நெனச்சேன். பாருங்களேன். விஜய் மாமா விஜய் மாமா தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா தேங்க்யூ எல்லாருமே வந்துருங்க பிறந்த நாள் ஓகேங்களா தேங்க்யூ முதல்வர் விஜய் அவர்களோட பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்காக டிவிகேல சேர்ந்த ஏதோ ஒரு நிர்வாகி என்ன மாரியான விஷயங்கள் செஞ்சிருக்காருன்னா, லைக் ஏதோ அந்த ஒரு இன்விடேஷன் மாரி ஒரு சின்னதா ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது போல, ஏதோ ஒரு ஊர்ல. ஒரு இன்விடேஷன் மாரி குட்டி, குட்டி பசங்க, குட்டி, குட்டி பசங்க கிட்ட கையில குடுத்துட்டு, "விஜய் மாமா வாழ்க! விஜய் மாமா வாழ்க!" அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. சின்ன பசங்க கிட்ட இதெல்லாம் சொல்ல வைக்கணுமா? இதெல்லாம் கரெக்ட்டான ஒரு விஷயமா? குழந்தைங்கள குழந்தையா இருக்க விடாம, இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள்லாம் செய்றது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா? லைக் ரொம்ப மோசமா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப கோவம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். லைக் ஓரளவுக்கு எல்லாருமே எஜுகேட்டட விடுங்க. இதெல்லாம் காமன் சென்ஸ்ங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குதா? லைக் மேலிடம் மேல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள்லாம் நிஜமா தெரிஞ்சு தான் நடக்குதா? இல்ல தெரியாம இந்த மாரிலாம் பண்றாங்களா? ரொம்ப தப்பில்ல. சின்ன பசங்க மைண்ட்ல இந்த வயசுலயே ஆல்ரெடி நெறைய பேர் வேற வேற விஷயங்கள பார்த்து டியூன் ஆயிருப்பாங்க. சின்ன வயசுல ஒரு குழந்தையோட மனசுல போயிட்டு விஜய் மாமா வாழ்க! விஜய் மாமா வாழ்க! சொல்லிக் குடுக்குற விஷயமா? கூடாதுல்ல. இந்த மாரி பண்ணக்கூடாதுல்ல. சின்ன பசங்கள வேற மாரி டியூன் பண்ணக்கூடாதுல்ல. பண்ணக்கூடாது. இது வந்து பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பா பட்டுச்சு. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து
இப்போதைக்கு நடந்த பாலியல் ரீதியான கொடுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது 175 சம்பவங்கள் நடந்திருக்காம். ஆல் ஓவர் தமிழ்நாடுல மட்டும் கணக்கெடுத்து பார்க்கும்போது 175 சம்பவங்கள் நடந்திருக்காம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துல 12க்கும் மேற்பட்ட பாலியல் ரீதியான சம்பவங்கள் ஏதோ ஒரு இடத்துல அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டத்த குடுக்குது. லைக் வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துல பிரச்சாரம் செய்யும்போது என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு. லைக் டிஎம்கே ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பே கிடையாது, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. டிவிகே ஆட்சிக்கு வந்து 1 மாசம்க்குள்ளேயே இவ்ளோ மாரியான சம்பவங்கள் நடக்கிறது வந்து இது ஒரு சரியான விஷயமா? சரிங்க இது வந்து சுய மனித ஒழுக்கம் அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அதான் உண்மை. லைக் வந்து ஒரு பெர்சன் தான் மனசாட்சிக்கு படி எப்படி நடந்துக்கிறான்? ஒரு குழந்தைய தொடுறான்னா, அதுக்கு முன்னாடி அவன் யோசிக்கணும். அவன் எப்படி வளர்ந்திருப்பான்? அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் 1008 விஷயம் இருந்தாலுமே, லைக் அது வந்து ஒரு சுய மனிதன் உலக்கம், ஒரு மனசாட்சி இல்லாம, ஈவு இல்லாம, ஹியூமனிட்டி இல்லாம, இந்த மாரியான ஒரு விஷயங்கள் அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு இருந்தாலுமே, ஒருத்தன் செஞ்சுட்டான். அவன் செஞ்சதுக்கு அப்புறமா அவன் வந்து சுதந்திரமா வெளியில வந்து சுத்துறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், அதுக்கப்புறமா அவன பார்த்து ஓகே அவன் அவ்ளோ பெரிய கிரைம் பண்ணிட்டான். அவனுக்கே எதுவுமே ஆகல. நம்ம சின்ன கிரைம் தானே பண்றோம். பண்ணிட்டு போவோமே அப்படின்ட்டு இன்னொருத்தனுமே யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு வந்து நான் டிவிகே கவர்மெண்ட்ட வந்து லைக் தவறு, நீங்க செஞ்சது தவறு அப்படின்னு சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கான ஸ்டெப்பை என்ன எடுத்தீங்க? டிவிகே அரசு வந்து என்ன பேசுனீங்க? எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. லைக் கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைய வந்து கற்பழிச்சு சாவடிச்சாங்க. சமீபத்தில ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு சம்பவம். இந்த சைல்ட் அபியூஸ்ன்ற ஒரு விஷயமே எல்லா ஊர்லயும் நடக்குது. 3 வயசு குழந்தைய கெடுக்குறாங்கங்க. 3 வயசு. என்ன இருக்கும்? அந்த குழந்தை ஒழுங்கா பேசியிருக்குமா? ஸ்கூலுக்கு கூட போயிருக்காது. வெறும் 3 வயசு குழந்தைய வந்து கெடுக்கிற அளவுக்கு அவ்ளோ மோசமாவா மனுஷனோட புத்தி மாறி இருக்கு. ஸோ இவ்ளோ கேவலமா ஈவெரக்கம் இல்லாம ஒரு சில பேர்லாம் இருக்கும்போது, அவங்களுக்கு பயம் காட்டணும். சினிமா டயலாக் மாரி தான் பயம், பயம், பயம் காட்டணும்ல. ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. என்ன பண்றாரு? லைக் வந்து லைக் முதல்வர் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ரிப்ளே வரும். ஏதாச்சும் சொல்லுவாரு, சொல்லுவாரு, சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா, சமந்தா கூட ஒரு ஃபோட்டோ, சிம்ரன் கூட ஒரு ஃபோட்டோ, விஷால் அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோ, சிம்பு அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாரி சிரிச்ச மாரி ஒரு சில ஃபோட்டோகள் வருது. ட்விட்டர்ல போய் பார்த்தா, முதல்வர் வந்து ரொம்ப வருத்தத்த தெரிவிச்சாரு அப்படின்ற மாரியான ஒரு ட்வீட் வருது. என்னது இது? இதுக்காகவா மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க? மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும். இப்ப டிவிக்கே வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றத்த கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தானே எல்லாருமே நம்பணும். டிஎம்கே இருக்கும்போது எப்படி இந்த மாரி ஆல்ரெடி மக்களோட மைண்ட்ல டியூன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10 இருக்குன்னா, ரூ. 8 டிஎம்கே எடுத்துக்கிட்டு ரூ. 2 மக்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே டியூன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் இங்க இருக்காது. பல கோடிகள வந்து விட்டுட்டு விஜய் அவர்கள் வந்து மொத்தமா அரசியலுக்குள்ள வராரு. மக்களுக்காக சேவை செய்ய போறாரு. முழுக்க முழுக்க மக்களுக்காகவே வேலை செய்ய போறாரு அப்படின்ட்டு சொல்லிக்கோங்க. நான் சப்போர்ட் பண்ணது விஜய் அவர்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே, என் வீட்ல இருக்கக்கூடிய குட்டி, குட்டி பசங்களா இருக்கட்டும், என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் வீட்ல இருக்கிறவங்களே சரி, யாரா இருந்து என் வீட்ல இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், "நீ சப்போர்ட் பண்றதா இருந்தா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணு. மாற்றம் வேணும். விஜய் அவர்கள் வந்து பெருசா ஒரு மாற்றத்த கொண்டு வருவாரு." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, நமக்கு மட்டும் தான் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே விஜய் அவர்கள் வருவாரு, மாற்றத்த கொண்டு வருவாரு அப்படின்னு பார்த்தோம். ஆரம்பத்தில ஃபர்ஸ்ட் 3 விஷயத்துக்கு சைன் பண்ணாரு. டாஸ்மாக், இந்த போதைப் பொருட்களு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற மாரியான சிங்கப்படை இந்த மாரியான சைன்லாம் போட்டாரு. பட் இருந்தாலும் ஏன் வாய தொறக்க மாட்றாரு? ஏன் அதுக்கான ஸ்டெப் எடுக்குறாரா? எடுக்கலையா? சரிங்க பிரஸ்ஸ பார்க்க வேணாங்க. சரியா? இப்ப அவர் வந்து பிரஸ்ஸ பார்க்க மாட்டாரு. பிரஸ்ஸுக்கு இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட நடக்கல அப்படின்ற மாரியான ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு. சரி ஏன் பிரஸ்ஸ பார்க்கணும்? சரி அவசியம் கிடையாதுல்ல. நம்ம பாட்டுக்கு செயல்ல ஏன் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கணும்? செயல்ல செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். நான் தான் சொல்றேன் விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. லைக் வந்து பிரஸ்ஸ பார்த்து இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த ஒரு கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரே விஷயம் என்னன்னா, இவ்ளோ கிரைம் நடக்குது. அந்தந்த ஊர்ல அதுவும் லைன் பை லைன் நடக்குது. கேப்பே இல்லங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்ல 1 மாசம் கூட ஆவல. அதுக்குள்ள வந்து 3 வயசு குழந்தைய இன்னொருத்தங்க எடுக்குறாங்க. கொல்றாங்க. கர்ப்பிணி பொண்ணு. கர்ப்பிணி பெண்கிட்ட டிவிகே நிர்வாகியே வந்து தப்பா நடந்துக்கிறான். என்னது இது? வயசான பாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கிறான்.
இந்த மாரி இவ்ளோ விஷயங்கள் நடக்குதுல்ல. இதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லணும்ல. அவரு என்ன பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்களே கேளுங்க. லைக் வந்து இந்த அதுக்கு முன்னாடி, இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசினாரு பாருங்க. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. பாதுகாப்பே இல்ல அப்படின்ட்டு வந்து இது வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாருப்புல. பாதுகாப்பே இல்ல. எல்லா பெண்களுமே, எல்லா குழந்தைகளுமே கதர்றாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாப்புல. அந்த கதறல் கம்மியாகும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டா, கம்மி ஆகல. கதறல் வந்து ஒரு பெரிய சத்தமா உருவாகி இருக்கு. எல்லா இடத்துலயும் அவ்ளோ பெரிய கதறல். இத பத்தி ஒரு விஷயம் பேசி போட்டா, டிவிகேவ சேர்ந்தவங்க என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, "உன் வீட்லயா நடந்துச்சு? உன் வீட்லயா நடந்துச்சு? உன் வீட்ல நடக்கட்டும். அப்ப பேசு. இப்ப ஏன் பேசுற?" அப்படின்ற மாரி கமெண்ட் பண்றாங்க. மனசாட்சி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமெண்ட் பண்றவங்கலாம் மனசாட்சி இருக்கா? ஏன் என் வீட்ல நடந்தா தான் வலிக்குமா? அதுவும் ஒரு உயிர்ல. பக்கத்து ஊர்லயோ, பக்கத்து வீட்லயோ, எதிர் வீட்லயோ, ஏதோ ஒரு வீட்ல நடந்தாலும் உயிர் உயிர் தானே. வலிக்காதா? ஏங்க ஒரு விலங்குக்கு நடந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியலங்க. ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு இருந்தாலே அதுவே நம்மளால தாங்கிக்க முடியலங்க. 3 வயசு குழந்தைங்க. கர்ப்பிணி பெண்க. எல்லார்கிட்டயும் இந்த மாரி தப்பா நடந்துக்கிட்டா என்னதுங்க இது? ஏன்னா பெண்கள எப்படி பார்க்குறாங்க இந்த மாரியான ஒரு சில பேர்லாம். இதுக்கான ஒரு விஷயம் அவங்க எடுக்கணும்ல. ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. நான் இப்பயும் சொல்றேன். விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆட்சி அவர் வந்து எதுவுமே செய்யல அப்படிலாம் நான் சொல்லல. லைக் ஏன்? அதுக்கான ஸ்டெப் எடுக்குறாரா? எடுக்கலையா? லைக் இப்போ வந்து அவரு வந்து ஒரு ஆக்டர் கிடையாது. வெறும் ஸ்டேஜ்ல ஆடியோ லான்ச்ல மட்டும் தான் வந்து பேசுவேன் அப்டின்ற ஒரு விஷயம்லாம் தாண்டி, இப்ப மக்களுக்காக சேவை செய்ய வந்துட்டாரு. இப்ப மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் கண்டிப்பா பதில் பேசியே ஆகணும். பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா சொல்லணும். அவர் கண்டிப்பா ஒரு ஒரு விஷயத்துக்கு என்ன நடக்குது? ஏது நடக்குது? எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லியே ஆகணுங்க. அமைதியாவே இருந்தா உள்ள வந்து நான் பெரிய ஸ்டேஜ் இருந்தா தான் வந்து பேசுவேன்னா என்ன? பிரஸ் மீட்ட பார்க்க வேணாம். அந்த கேள்வி பிரஸ் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். பட் இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்றப்போ, அதுக்கான அந்த குற்றவாளிகளுக்கு என்ன செய்ய போறீங்க? இதுக்கப்புறமா இந்த மாரி கிரைம் ரேட் வந்து அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நார்த் மாரி நம்ம நாடும் ஆயிடணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்களா? அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் மாரி தமிழ்நாடு இன்னும் 6 மாசத்துல மாறிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆயிடுமோ? அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளேயும் வரும்ல. போற போக்கு பார்த்தா அந்த மாரி தான் வருது. தயவு செஞ்சு அவர் வந்து இன்னைக்கு ஏதாச்சும் பேசினாருன்னா, பேச வேணாம். என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் யாராச்சும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் அதே சமயத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே டிஎம்கே. இதுக்கு காரணம் டிஎம்கே. போட்டது டிஎம்கே. போட்டது டிஎம்கே அப்படின்ற மாரியான ஒரு ப்ளேமிங் இருக்கு. டிஎம்கே போட்டது இருக்கட்டுமே. டிஎம்கே பண்ணிட்டு போட்டோம். கஞ்சாவ வந்து நெறைய இடத்துல விக்க வச்சாங்களா? சரி ஓகே. ஒயின் ஷாப்ப இது பண்ணலாம். போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்களா? ஓகே. அவங்க பண்ணிட்டாங்க. ஓகே அக்செப்டடு. சரி ஏன்னா அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த ஒரு ரீசன தானே சொல்றீங்க. அவங்க வந்து லைக் வந்து இந்த போதைப் பொருள் இந்த கலாச்சாரத்தெல்லாம் ரொம்ப வளர்த்து விட்டுட்டாங்க. அதனால டிஎம்கேவால தான் இவ்ளோ சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாரி எல்லாம் சொல்றாங்க. அக்செப்டடுங்க. பட் ஒரே விஷயம் அவன் என்னாதான் போதையில இருக்கட்டும், அவன் என்னாதான் வந்து ஒரு மாரியா கோளாறா சுத்திட்டு இருக்கட்டும், இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்ல, அவனுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த, லைக் அவனுக்கு குடுக்கக்கூடிய ஒரு தண்டனைய பார்த்துட்டு, லைக் காலகாலத்துக்கும் எவனுமே தப்பி தவறி கூட இந்த மாரியான ஒரு தப்பு செய்யக்கூடாது. அந்த மாரியான ஒரு மூவ நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், போதையாச்சு, மண்ணங்கட்டியாச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு மூடிட்டு இருப்பானுங்க. பயம் வரும். தப்பி தவறி ஒரு பொண்ண தப்பா பார்க்குறோமோ அப்டின்ற ஒரு பயம் வரும். நான் என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட வெளில போறேன். லைக் ஒவ்வொருத்தன பார்க்குறதே என்னால ஏத்துக்க முடியல. லைக் என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட நான் வெளில போகும்போது, எவனோ ஒருத்தன் நான் பாய் ஃபிரெண்ட் பக்கத்துல இருக்கேன். என் கேர்ள் ஃபிரெண்ட ஒருத்தன் பார்க்குறான் அப்டின்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு சின்ன குழந்தை, ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அவங்க கிட்ட தப்பா நடக்கும்போது, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, அவங்க அம்மா, அப்பா, அவங்க கணவரு, அவங்க தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஒரு மூவ அவங்க எடுத்தாங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோல கண்டிப்பா நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே சமயத்தில டிவிகே நிர்வாகிகள்ல நெறைய பேரு லைக் எலக்ஷனுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே, அதுல முக்கியமா ஒருத்தங்கள வந்து ரொம்ப நாளா எல்லாருமே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது கீர்த்தனா அவர்கள். எங்க போனீங்க கீர்த்தனா? மேம் சாரி அவங்க வந்து ஒரு லைக் ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க அப்படின்றப்போ, லைக் எங்க போனாங்க அவங்க? அவ்ளோ பேச்சு.
எப்படிலாம் பேசினாங்க. நான் அந்த வீடியோவ வச்சிருக்கேன். அந்த வீடியோவ பாருங்களேன். அராஜகமான அரசாங்கம் தான் ஏடிஎம்கே கூட்டணி. வெட்கமே இல்லாம பெண்கள் ஜெயலலிதாவை தீர்த்து பேசுறீங்கல்ல, எனக்கு இந்த பெண் அடிமைப்பட்ட இன்னைக்கு அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னை ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி கொண்டாடலும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண் அடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க. தோத்துருவோட இந்த தொகுதி விட்டு ஓடி போறவரு இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை பெண்களே. இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா தேவையா பெண்களே! அப்படின்ற மாதிரியான நெறைய விஷயங்கள் இவங்க சொல்றாங்க. சரி ஓகே. அப்போ அவ்ளோ ஃபயர் அவங்க கண்ண பாருங்க. அவங்க பேசும்போது அப்படி ஒரு ஃபயரா நெருப்புடா அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப எங்க போனாங்க இவங்க? இவ்ளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. நடுவுல ஒரு விஷயம் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடக்கும்போது இவங்க சிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு. சரி தெரியாம சிரிச்சுட்டாங்க. ஓகே விட்டுடலாம். அதுக்கப்புறமா இத்தன சம்பவங்கள் நடந்திருக்கு. எங்க போனாங்க கீர்த்தனா? என்ன ஆச்சு அவங்களுக்கு? இப்போ ஏன் அந்த ஃபயர் இல்ல? அந்த டைம்ல வந்து நாங்க கேள்விய கேட்போம். கேள்வி கேட்கிறது எங்களோட உரிமை அப்படின்ற மாரிலாம் நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்களே. இப்ப மக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஈவன் நானும் கேள்வி கேட்கிறேன். இதுக்கான பதில குடுங்க. போஸ்டர கிழிக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு எலக்ஷனுக்கு முன்னாடி பேசாத பேச்சா? இப்ப பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு டான்ஸ் வீடியோலாம் வெளில வந்திருக்கு. ஏதோ ஒரு ப்ரோகிராம்ல போயிட்டு ஏதோ ஒரு ஸ்கூலா என்னன்னு தெரியல. அங்க போயிட்டு ஒரு சில பேர் கூட டான்ஸ் ஆடுற மாரியான ஒரு வீடியோலாம் வருது. அதெல்லாம் ஓகேங்க. எல்லாருமே வந்து சீரியஸா ரஃப் அண்ட் டஃப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்டின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லல. எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாரி இருந்தீங்கல்ல. அந்த ஒரு ஃபயரு, அந்த ஒரு விஷயம் இப்ப ஏன் மிஸ் ஆவுது? இப்ப ஏன் எதுவுமே பதில் சொல்ல மாட்றீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஒரு ஒரு வாட்டியும் எனக்குள்ள வருது. அதே சமயத்துல வந்து இந்த ஐடி விங் இத பத்தி பேசியே ஆகணும். இத பத்தி வந்து நம்ம டிவிகே ஐடி விங்க பத்தியும் பேசணும். டிஎம்கே ஐடி விங்க பத்தி பேசணும். 2 பேரும் வெறித்தனமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அதுலயுமே நம்ம டிஎம்கே ஐடி விங்க பத்தி முக்கியமா சொல்லியே ஆகணும். மனுசங்க ஃபயரா இருக்காங்க. வந்து ஆளுக்கு காச குடுத்து வாங்கி வச்சுடுறாங்க போல. அது வந்து ஃபர்ஸ்ட் நான் பொய்ன்னு தான் நெனச்சேன். காசு குடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன வேணா விமர்சனம் பண்ணலாமா? என்ன வேணா கமெண்ட் பண்ணலாமா? எப்படி வேணா ஒரு வீடியோ போடலாமா? அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே சமயத்துல டிவிக்கு, ஐடி விங்குமே வந்து வெறித்தனமா வேலை செய்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரியுது. லைக் ஏதோ ஒரு விஷயத்த எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த எடுத்து எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு டாக் இருந்தாலுமே 2 ஐடி விங்குமே ரொம்ப மாஸான ஒரு விஷயத்த செய்றாங்க. அதாவது பொதுவா எல்லா ஐடிவிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வெறித்தனமா வேலை செய்வாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 ஐடி விங்கு தாங்கவே முடியல. நிஜமா தாங்கவே முடியல. ஏதாச்சு ஒரு சின்ன கன்டென்ட் மாட்டிறாதா? விஜய் அவர்கள பத்தி தவறாக ஒரு கன்டென்ட் மாட்டிறாதா? விஜய் அவர்கள பத்தி யாராச்சும் சப்போர்ட் பண்ணி பேசிற மாட்டாங்களா? யாராச்சும் தப்பா பேசிற மாட்டாங்களா? அப்படின்ற மாரியான ஒரே ஒரு பொறி இந்த டிஎம்கே, ஐடிவிங்க்கு கிடைச்சுச்சுன்னு வைங்களேன், பக 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 பகன்னு பத்த வச்சு அப்படியே முடிச்சு விட்டுர்றாங்க. அந்த ஒரு பிரச்சனைய வந்து அப்படியே பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டுர்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த பக்கம் டிவிகே, ஐடிவிங் அப்படின்றப்போ டிவிகே, ஐடிவிங்ல நான் நேரடியா அடி வாங்கல. எதுவுமே சம்பவம் எனக்கு நடக்கல. பட் இருந்தாலுமே இந்த கமெண்ட் செக்ஷன்லலாம் பண்ணும்போது இதெல்லாம் டிவிகே, ஐடிவிங் தான் பண்றாங்களா? இல்ல டிவிகே தான் சொல்லி பண்ண வைக்கிறாங்களா? இல்லன்னா நேச்சுரலா அவங்களோட மைண்ட் செட்லாம் அப்படி இருக்காங்க. ஏன்னா, இப்ப நம்ம சும்மா சொல்லுவோமே, சப்போஸ் இந்த வீடியோ வந்து YouTubeல பெருசா போகலன்னா, Facebookல ஓரளவுக்கு போயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல கமெண்ட்ஸ் வந்து பாருங்களேன். கொச்சையா பேசுறாங்க. கொச்சையா பேசுறாங்க. மனசாட்சியே இல்லாம. நம்ம வந்து டிஎம்கேவ பத்தி சப்போர்ட் பண்ணி பேசிட்டா, இந்த டிவிகேல இருந்து வந்து இந்த தொண்டர்களா யாருன்னு தெரியல. மூஞ்சும் தெரியாது, எதுவுமே தெரியாது, பேர் ஒழுங்கா இருக்காது. ஸ்வீட்ன்னு இருக்கும். ஹாட்ன்னு இருக்கும். அவங்க பேர பார்த்தா அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஃபோட்டோவ பார்த்தா பாரதியாரு அந்த மாரி ஃபோட்டோலாம் வச்சிருப்பாங்க. ஆனா பேசுறது, அம்மாவ பத்தி பேசுறது, அப்பாவ பத்தி பேசுறது, தங்கைய பத்தி பேசுறது. அதுவுமே என்ன பேசுவாங்கன்னா, வீட்ல இருக்காங்கல்ல பெண்கள். பெண்கள மட்டும் தாக்கி பேசுவான். உங்க அம்மா, உங்க அப்பா அப்படி இல்ல. உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க அக்கா, உன் பொண்டாட்டி, உன் லவ்வரு இப்படின்ற மாரி பெண்கள வந்து அதாவது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள வந்து தாக்கி பேசிட்டோம் அப்படின்னு வையுங்களேன். அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை போல. ஓகே. அவன் குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு பெண்ண வந்து நான் தாக்கி பேசிட்டேன். அவ்வளவுதான். எனக்கு அது போதும். எனக்கு அது போதும். நான் நிம்மதியா இருப்பேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க போல. ரொம்ப கேவலமா இருக்கு.
லைக் ஒருவேளை இந்த டவுட்டும் வருது எனக்கு. லைக் இது வந்து அ ஐடி விங் தான் பண்றாங்களா? இல்ல கட்சியில இருக்கக்கூடிய அந்த கட்சியோட சப்போர்ட்டர்ஸ், இந்த தொண்டர்களோட மனநிலை, இந்த மைண்ட் செட்டே அந்த மாரி தான் இருக்கா? அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. பட் எது என்னவோ எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே, லைக் லாஸ்ட்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஓவராலா டிவிகே வந்து ஃபுல்லா வந்து தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லல. லைக் டிவிகேக்கு வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமாவும் நல்ல விஷயங்கள் செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா ஒரு காமன் மேனா என்னோட சப்போர்ட் கண்டிப்பா டிவிகேக்கு இருக்கும். நல்லது பண்ணாங்கன்னா, சப்போர்ட் பண்ண தானே செய்யணும். நல்லது பண்ணாங்கன்னா, கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல பேசியிருந்தனால, லைக் ஒரு ப்ராப்பரான என்ன ஆக்ஷன் எடுக்குறாங்க அப்படின்லாம் தெரியாம இருக்கிறது வந்து, கொஞ்சம் மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ, அதனால இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அசிங்க அசிங்கமா திட்டுறதா இருந்தா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்களுக்கும் மனசு இருக்குல்ல, வலிக்க தான் செய்யும். நன்றி, வணக்கம்.